வந்துட்டு இன்னைக்கு நைட் டின்னர் வந்து இதுதான் கொடுக்க போறேன். ஸோ என்ன ஃபுட்டு நீங்க கொடுப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ. இதோ இதுல வந்துட்டு ஒயிட் ரைஸ் இருக்குங்க, அண்ட் வந்து ஒரு முட்டை போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் முட்டை வந்து வேக வச்சுட்டு அதை வந்து நான் இது பண்ணிட்டேன், பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அண்ட் மேலே வந்துட்டு இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா சிக்கன் வந்து மதியம் சமைச்சு கொடுத்தேன். ஸோ சிக்கன், கேரட்டு, தண்ணி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நான் குக்கரில் வந்து மின்ஸ்டு சிக்கன் தான் போடுவேன், போன்லெஸ் மின்ஸ்டு சிக்கன். அது வந்து ஒரு 200 கிராம்ஸ் மாதிரி நான் எடுத்து வேக வச்சுட்டேன், ஒரு 3 விசில். ஸோ அதுலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிருக்கேன். மதியம் மட்டும்தான் சிக்கன், நைட்டு வந்து கொஞ்சம் எக்கும் அந்த தண்ணியும் ஊற்றி நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய சிக்கன் ப்ரோட்டீன் சேர வேண்டாம், 200 கிராம்ஸ்ங்கிறது அதிகம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி போட்டேன். இப்போ போட்டோன்னே எப்படி சாப்பிட்றான் பாருங்க. அண்ட் குட்டன் வந்து நான் ஃபுல்லாக போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சாப்பிடுடா, சாப்பிட்றா குட்டா, சாப்பிட்டுக்கோ, கோ. இந்த மாதிரி வந்து போட்டு அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, நான் வந்து உட்காந்துட்டு நான் அவனுக்கு வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், அந்த பிளேட்டோட இங்கே உட்காந்துருக்கேன்னா அவன் சாப்பிட மாட்டான். நான் வந்து எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சூப்பர் டாக்குட்டா நீ சாப்பிட்டுக்கோ அப்படி சொன்னேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவான். இல்லைனா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், ஓகே இன்னும் முடிக்கல போல, அவங்க போட்டால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி குட்டி வயசில் நான் சின்னதாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சேங்க. ஏன்னா நான் சாப்பிட போடுறதுக்குள்ளே அவன் வந்து உள்ளே பூந்துருவான். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் யூஸ் ஆகுது. எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா இவன் எப்படி நக்கிட்டான். ஃபுல்லா சாப்பிட்டியா? சூப்பர் குட்டா.